வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி சோயா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு ட்ரை ரெசிபி தான். ஃபஸ்ட்டு இதுக்கு சோயா வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து சாஃப்டாகும். அதுக்காக இது சாஃப்டாக கொஞ்சம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த சோயா வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஒரு விசிலுக்கு குக்கரில் வேக விட போகிறோம். குக்கர்லேயும் வேக வைக்கலாம், இல்லைனா இட்லி குண்டாலையும் வச்சு வேக வைக்க போகிறோம். இது ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னா, என்ன தான் இந்த சுடு தண்ணியில் வந்து போட்டாலும் சோயா வந்து ஒரு மாதிரி சாகியாக இருக்கும், ரப்பராக. நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கோ அல்லது இட்லி குண்டாலே வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகிடும். நம்மளுக்கு சோயா இருக்கதே தெரியாது. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில், மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சாலே போதும். இது குக் ஆகிட்டுருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம மசாலாலாம் அதாவது சாஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். நம்ம சோயாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறதுனால இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே அந்த சோயா ஒவ்வொரு பீஸ்லேயுமே போய் நல்லா சார்ந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டையும் போட்டு இதோட வதக்கிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பேஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நல்லா கலர் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து இதுவும் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு, அதாவது குழையிற அளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளியும் நல்லா பழமான தக்காளியாக இருந்தால் சீக்கிரமே நம்மளுக்கு வதங்கிடும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தோன்னே கலரே நல்ல டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ரைஸுக்கு, அப்புறம் ஃபுல்கா, ரொட்டி, நான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து அதாவது ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஸ்பைசஸ் எப்போ சேர்க்கும் போதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா ஸ்பைசஸ் எல்லாமே கருகிடும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்ச சோயா சங்க் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது நார்மலாக நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம் இல்லையா, அது பார்த்தா கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும். சீக்கிரம் பிக்க வராது. ப்ரெஷர் குக் பண்ணதுனால நல்லா சாஃப்டாகிடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சோயாவை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து ட்ரை செய்ய போகிறேன். அதனால் தண்ணி எதையுமே நான் ஊற்றலை. இன்கேஸ் நீங்கள் கிரேவி அல்லது செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்பைசி சோயா ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தான்ஸ் கிச்சன். அப்படியே தான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.